உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. உழைக்கும் உண்மை தொண்டர்களை எதிரிகளாக பார்க்கும் தலைமை என்று முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. கேள்வி கேட்பதையே குற்றமாக பார்ப்பது அப்படிங்கிறது வெற்றிக்கான பாதை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வரலாறு நினைவில் வைத்திருப்பது எத்தனை பேரை நீக்கினோம் என்பது அல்ல, எத்தனை பேரை ஒன்றிணைத்தோம், களங்களை வென்றெடுத்தோம் அப்படிங்கிறத தான் வரலாறு நினைவில் வச்சுக்கும். இது போன்று நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத கேட்போம். செய்தியாளர் சுந்தர் இணைகிறார். சுந்தர், முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் எக்ஸ் தளத்தில் என்ன பதிவு போட்டிருக்கார்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு முன்னாள் அமைச்சர்களான சி விஜயபாஸ்கர் மற்றும் சி வி சண்முகம் ஆகியோர் தற்போது தனித்து செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் சி வி சண்முகம் நேற்று கடுமையான குற்றச்சாட்டுகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது வைத்திருந்தார். இந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாகவே எடப்பாடி பழனிசாமிக்கும் இவர்களுக்கும் இடையே பனிப்போர் இருந்து வந்த நிலையில் விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமியை குறித்து எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காமல் இருந்த நிலையில்தான் இன்று சற்று முன்னர் ஒரு பதிவை தனது எக்ஸ்தல பதிவில் பதிவிட்டுள்ளார். அதுல எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். உழைக்கும் உண்மை தொண்டர்களை எதிரிகளாக பார்க்கும் தலைமையும் கேள்வி கேட்பதையே குற்றமாக பார்க்கும் அரசியலும் வெற்றிக்கான பாதை அல்ல. வரலாறு நினைவில் வைத்திருப்பது எத்தனை பேரை நீக்கினோம் என்பது அல்ல, எத்தனை பேரை ஒன்றிணைத்தோம் என்பது, எத்தனை களங்களை வென்றெடுத்தோம் என்பதுதான் முக்கியம் என்று தனது எக்ஸல் பதிவில் பதிவிட்டுள்ளார். இது பல்வேறு நிகழ்ச்சிகளை உணர்த்துகிறது. ஏனென்றால் கடுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அதிமுக முக்கியமான நிர்வாகிகளை நீக்கி வருவதால் பலரும் அதிருப்தி அடைந்த நிலையில் கொத்து கொத்தாக அனைவருமே சாரசாரையாக தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைந்து வந்த நிலையில் தற்போது சி விஜயபாஸ்கர் இந்த கருத்து பதிவை பதிவிட்டுள்ளார். ஏற்கனவே சி விஜயபாஸ்கர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாக பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்தன. மேலும் தனது தொகுதி மக்களிடமும் கருத்து கேட்டு அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் சேருங்கள் என்று அவருக்கு பச்சை கொடி காட்டிவிட்டதாகவே கருதப்படுகிறது. இன்னும் 2 தினங்களில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 17ஆம் தேதி அல்லது தமிழக முதலமைச்சரின் பிறந்த நாளான 22ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாக தற்போது நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. குறிப்பாக விஜய், அதாவது தமிழக முதலமைச்சர் விஜய் என்று அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவர் முன்னிலையில் தான் சேர வேண்டும் என்று விஜயபாஸ்கர் தலைமையிடம் கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. விஜய் அதற்கு பச்சை கொடி காட்டிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஒருவேளை 17ஆம் தேதி இந்த இணைப்பு விழா இருக்குமா அல்லது தமிழக முதல்வரின் பிறந்த நாளான 22ஆம் தேதி இந்த இணைப்பு விழா இருக்குமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த நிலையில்தான் சற்று முன்னர் விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமி குறித்து கருத்தை பதிவிட்டுள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சுந்தர். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.